சங்க இலக்கியங்கள் பலவற்றில் உருவகமாக உவமையாக பயன்படுத்தப்பட்ட மான்கள் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்கி பெருகி வருகின்றன. இவைகளுக்கு சரணாலயம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒரு காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டுமே வாழ்ந்து வந்த மான் கூட்டங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட கோடை வறட்சியால் தண்ணீர் தேடி மலை அடிவார கிராமங்களை நோக்கி இறங்கின. மெல்ல மெல்ல அவை பெருகி ஆற்றுப்பகுதிகள் ஓடைகள் வழியாக மாவட்டத்தின் 30க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளுக்கு அருகில் ஆயிரக்கணக்கான மான்கள் வாழ்கின்றன. பகல் நேரத்தில் நீர்நிலைகளுக்கு அருகில் ஓய்வெடுத்து இரவு நேரங்களில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை அழித்து வீணாக்கி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆண்டு கோடை மழை இதுவரை சரியாக பெய்யாததால் மாவட்டத்தின் அனைத்து நீர்நிலைகளும் வறண்டு வருகின்றன. இதனால் மான் கூட்டங்கள் தண்ணீர் தேடி மேலும் புதிய இடங்களுக்கு இடம்பெயர்கின்றன. இந்த இடம்பெயர்வின் போது வாகனங்கள் மோதுவதும் மற்றும் நாய்களால் கடிக்கப்படுவதும் சம்பவம் ஆகின்றன. பெருகி வரும் மான் கூட்டங்களை பாதுகாக்கவும் அதே நேரத்தில் விவசாயிகளின் பயிர்களை பாதுகாக்கவும் மாவட்டத்தில் மான்கள் அதிகமுள்ள பகுதிகளில் தமிழக அரசு மற்றும் வனத்துறை இணைந்து சரணாலயம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதிகமான மான்களும் காட்டுப்பன்றிகளும் உயிர் வாழ்கிறது. அதிலே இந்த கோடை காலத்திலே தொடர்ச்சியாக தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறது. அதற்கு வனத்துறையினரும் தமிழக அரசும் முன்னெடுத்து மான்களுக்கென்று ஒரு சரணாலயம் அமைத்தால் நலமாக இருக்கும். வன உயிரின சமனாக்கத்தை சரி செய்ய மான்களுக்கு சரணாலயம் அமைத்து வனத்துறை முயற்சி மேற்கொள்ளும் என நம்புவோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.